viewers, welcome back to our YouTube channel. நான் உங்களுக்கு தோஸ்துகளை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா green அதாவது கைன்மாஸ்டரோட டுட்டோரியல் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். கைன்மாஸ்டரை வச்சு எப்படி நம்ம thumbnail செட் பண்றது, thumbnail கிரியேட் பண்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகாம வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். இது வந்து பாத்தீங்கன்னா green கைன்மாஸ்டரோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த நடுவுல இருக்க ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணாதான் நம்ம கிட்ட இருக்க ஒரு எம்டி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும். இப்போ நம்ம அந்த நடுவுல இருக்க ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணலாம். இப்போ ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் எம்டி ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். இல்லை எம்டி ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகும். அந்த ப்ராஜெக்ட்டை வச்சு பண்ணிங்கன்னா நம்ம thumbnail கிரியேட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மீடியா ப்ரௌசர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும், மீடியா ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உங்களுக்கு கேலரிக்கு கூட்டிகிட்டு போயிடும். கேலரியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு வீடியோவோ இல்லாச்சும் ஒரு ஃபோட்டோவோ செலக்ட் பண்ணுங்கள். அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணணும். இப்போ நான் ஒரு பேக்ரவுண்ட் ஃபோட்டோ இல்லை சாதாரணமான ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்கிறதுனால நம்ம வந்து எவ்வளோ வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுக்கலாம். நம்ம இது கொஞ்சம் பெருசாக இங்கே வச்சுக்கலாம். ஓகே, இங்கே வச்சுக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா லேயர் ஆப்ஷன் இருக்கும். இந்த லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த மீடியா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணணும் அதே மாதிரி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வேணுங்கிற ஒரு லேயர் ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு எவ்வளோ வேணுமோ ஸ்கேல் பண்ணிட்டு ட்ராக் பண்ணிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ டிக் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு சூட் ஆகிடுச்சு. இங்கேயே நம்ம வச்சுக்கோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஓகே இப்போ நம்ம கொஞ்சம் ட்ராக் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணனா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் ஆப்ஷன் போகும். இல்லை உங்களுக்கு வேணுங்கிறவங்க டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். டைட்டில் உங்கள் யூடியூப் வீடியோட டைட்டில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு மேக் க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். க்ரீன் ஸ்க்ரீன் சாரி நான் ஸ்பெல்லிங் தப்பாக அடிச்சிட்டேன். ஓகே, க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் ஸ்க்ரீன் வந்து டைப் பண்ணிட்டு வீடியோ அப்படிங்கிறத டைப் பண்ணுறோம். டைப் பண்ணிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இங்கே டெக்ஸ்ட் வந்துடும். இந்த டெக்ஸ்ட் எப்படி வேணாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ட்ராக் பண்ணிப்போம். இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் எப்படி வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்கேலிங் பண்ணிக்கலாம், ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஏஏ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குமா வேலை அந்த கிளிக் பண்ணால் உங்கள்கிட்ட ஏகப்பட்ட டெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். இது வந்து பார்த்தா லாட்டின் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதுலேயே விதவிதமான டெக்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த டெக்ஸ்ட்டை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு மேலே இருக்கிற டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து என்ன பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து நம்ம மேலே டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். இதில் நீங்கள் அனிமேஷனை கூட செட் பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கு நம்மளுக்கு தேவையில்லை thumbnail கிரியேட் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அதே நிமிஷத்தில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். இப்போ உங்கள் ஃபோனில் ஸ்க்ரீன்ஷாட் ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். இந்த ஹேண்ட் ரைட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் வேறு ஆப்ஷனில். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நடுவில் ஏதாச்சும் ஒரு thumbnailல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணணும் அப்படின்னா இந்த ஹேண்ட் ரைட்டிங் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி சூப்பராக ட்ரா பண்ணலாம். உங்களுக்கு ட்ராயிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹேண்ட் ரைட்டிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா ட்ரா பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபோட்டோஷாப்பில் கொடுத்துருக்க மாதிரி இதில் ஹேண்ட் ரைட்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த லேயர் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். கைன்மாஸ்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எத்தனை லேயர் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஷாப் மாதிரி தான். இப்போ இதே நேரத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கப்புறம் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்ப்போம். என் ஃபோனில் ஆல்ரெடி ஸ்க்ரீன்ஷாட்ங்கிற ஆப்ஷன் இருக்குது. அந்த ஸ்க்ரீன்ஷாட் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் எனக்கு எந்த அளவுக்கு ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணுமோ அந்த அளவுக்கு நான் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைனா நீங்கள் இந்த ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடிட்டிங் ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் க்ராப் பண்ணிக்கலாம். இல்லை ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி கூட நீங்கள் க்ராப் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த அளவுக்கு க்ராப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கரெக்டாக நம்ம thumbnail கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களிருந்து விடை பெறுவது நான் உங்கள் ஹரிஷ் கிருஷ்ணமூர்த்தி. பாய் ஃப்ரம் தோஸ்த்.